ஹலோ எவ்ரிவன். ஸோ இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து இ-சேவை மையத்தில் வந்து நம்மளே வந்து எப்படி ஐடி வந்து கிரியேட் பண்ணி, நம்ம இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ரிலேட்டடான சர்டிஃபிகேட்ஸ்லாம் எப்படி நம்மளே டவுன்லோட் பண்ணலாம், நம்ம மொபைலே எப்படி டவுன்லோட் பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூசுவல் நீங்கள் வந்து இதோட வெப்சைட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து டச் பண்ணிங்கன்னா ஸோ இந்தமாரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இதில் உள்நுழைகன்னு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா? இது துறை உள்நுழைகன்னு ஒன்று மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இங்கே. ஸோ ஒன்று இது வந்து என்னென்னா டிபார்ட்மெண்ட்டு ரிலேட்டானது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இ-சேவை மையம்லாம் வச்ச நெட் சென்டர்லாம் வச்சுட்டு அப்ளிகேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்காங்களா. ஸோ அவங்க வந்து இந்தமாரி கிரியேட் பண்ணி வச்சுப்பாங்க. ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறது. ஸோ ஒரு கமிஷன் வாங்கிட்டு நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன சர்டிஃபிகேட் வேணுமோ ப்ரொபோசல்லாம் பண்ணுறது. இது வந்து பயனாளர்கள் உள்நுழைவுன்றது நம்ம வந்து பர்சனலாக யூஸ் பண்ணி நம்ம வந்து பர்சனலாக இந்த ஐடியை வந்து கிரியேட் பண்ணிட்டோம்னா நம்மளே வந்து நம்ம இ-சேவை போகாமே நம்மளே வந்து ஆன்லைனில் பண்ணி நம்மளே வந்து கிரேட் பண்ணி சர்டிஃபிகேட்லாம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது பயனாளர் உள்நுழைவை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டச் பண்ணணும். ஸோ டச் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட்டு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பேஜில் வந்து நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இதுலேயுமே வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து ஃபாலோவிங் த டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இது பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஐடி கிரியேட் பண்ணால் தான் இந்த சர்டிஃபிகேட் உள்ள இந்த டிபார்ட்மெண்ட் உள்ளால போக முடியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் நேம். ஓகேவா? யூசர் நேமு பாஸ்வேர்டு நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து உள்ளே போய்க்கலாம். இப்போ நம்மக்கிட்ட வந்து ஐடியே இல்லை, புதுசாக தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து என்னென்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்கெட் பாஸ்வேர்டு, ஃபர்கெட் யூசர் நேமு, நியூ யூசர் ரிஜிஸ்டர் இயர் சைன் அப் இயர்னு கொடுத்துருக்கா. நம்ம வந்து நியூவாக பண்ண போகிறோம்ல. அப்போ என்னன்னா நியூ யூசர் இதோ இருக்குது பார்த்தீங்களா, இங்கே நியூ யூசர். இந்த நியூ யூசரை கிளிக் பண்ணணும். இந்த நியூ யூசரை கிளிக் பண்ணினா நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு வந்து இந்தமாரி தான் ஓப்பன் ஆகிடும். ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் வந்து நீங்கள் வந்து இதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபுல் நேம்ஸ், உங்கள் நேம் வந்து என்ன நேமோ நேம் கொடுத்துக்கணும். இதில் வந்து டிஸ்ட்ரிக்ட். ஸோ இங்கே ஏரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏரோ மார்க் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் என்னவோ உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? நம்ம வந்து அது கொடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஒன்று வேணால் கொடுக்குற மாரி வரும். நெக்ஸ்ட்டு வந்து தாலுக்கா, நீங்கள் என்ன தாலுக்காவோ அந்த தாலுக்கா கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபோன் நம்பர், இந்த ஃபோன் நம்பர் என்னவோ உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துக்கணும். மெயில் ஐடி வந்து கொடுக்காதும் உங்களுக்கு விருப்பம் தான். நீங்கள் கொடுக்குறாதான் கொடுக்கலாம், கொடுக்கலன்னா விட்டுடலாம். ஓகேவா? ஆதார் நம்பர் கம்பல்சரி வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஐடி. ஓகேவா? இந்த ஐடி நம்பர் வந்து எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஐடி கிரியேட் பண்ணிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஐடி கிரியேட் பண்ணிங்கன்னா இந்த ஐடியை வந்து யாராவது வச்சுருந்தாங்களா உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே காட்டாது. நீங்கள் வந்து நியூவாகவே யாருமே யூஸ் பண்ணுறாத ஐடியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அந்தமாரி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்டு வந்து உங்கள் நேமு, ஃபோன் நம்பரு, உங்களுடைய அந்த ஸ்பெஷல் கேரக்டர் ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ண மாரி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் கொடுத்துக்கணும். ப்ளீஸ் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் வந்து கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து என்டர் த கேப்ச்சா இருக்குல்ல, ஸோ அது வந்து கொடுத்துக்கணும். அது வந்து கேப்ச்சா மேலே என்ன கொடுத்துருக்காங்களோ அது ப்ராப்பராக வந்து பார்த்து கொடுத்துக்கணும். ஸோ இதில் வந்து என்னென்னா இப்போ நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ ஃபில் பண்ணதை வந்து நீங்கள் வந்து கிளியராக வந்து பார்த்துங்க. ஒன் பை ஒன்னாக செக் பண்ணிக்கங்க. என்னென்ன கொடுத்துருக்கீங்களோ அதை வந்து பார்த்து கிளியராக வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். ஓகேவா? செக் பண்ணிவிட்டு நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாம் கிரியேட் பண்ணிவிட்டு கேப்ச்சா என்னவோ கொடுத்துருக்காங்களோ அந்த கேப்ச்சாலாம் கொடுத்துட்டு இங்கே சைன் அப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த சைன் அப் கொடுக்கணும். அந்த சைன் அப் கொடுத்துருக்கோங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பாஸ்வேர்டு டூ நாட் மீட் த பாஸ்வேர்டு பாலிசி. நீங்கள் பாஸ்வேர்டு பாலிசியை பற்றி கரெக்டாக வந்து கொடுக்கல, நீங்கள் ஏதோ கொடுத்துருக்கீங்கன்ற மாரி பாப்பப் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இது ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இங்கே இந்த வார்னிங் ஐ சிம்பிள் கொடுத்துருக்காங்களா, இந்த ஐ சிம்பிள் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு வந்து இது பாஸ்வேர்டும் மேட்ச் சரியாக ஆகலைன்ற மாரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கங்க. ஸோ நீ சைன் அப் கொடுத்துட்டோம்னா நம்ம நெக்ஸ்ட் பேஜ் இப்போ பாருங்கள் ஓப்பன் ஆகுது. ரிஜிஸ்டர் வந்து உங்களுக்கு வந்து எஸ்பிரி 240 செகண்ட் வந்து எரர் வந்து கொடுத்துருக்கு. ஏன்னா இதில் வந்து நம்ம பேஜில் வந்து ரெகுலராக நிறைய இருக்கிறதுனால இந்தமாரி காட்டுது. ஓகேவா? ஸோ மறுபடியும் நம்ம ஜென்ரேட் பண்ணுற மாரி வரும். இந்தமாரி எரர் வந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் கரெக்டாக ஜென்ரேட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து டெமோ வந்து பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி ஜென்ரேட் ஆகிடுச்சு. அந்த ஓடிபியை வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாரி வரும். ஸோ நீங்கள் வெரிஃபை ஓடிபி வந்துடுச்சு. நம்ம வெரிஃபை ஓடிபியும் கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்துச்சு பாருங்கள். இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி நீங்கள் வந்து பாப்பப் ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள். ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி கிளிக் ஹியர் டு லாகின். கிளிக் டு இயர் லாகின் வந்து கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த கிளிக் டு இயர் லாகின் வந்து நம்ம வந்து டச் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகுதா. ஸோ இந்த நெக்ஸ்ட் பேஜில் வந்து இப்போ பாருங்கள், இதில் வந்து சைன் அப் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணலாம்.
இப்போ வந்து நம்ம யூசர் நேம், பாஸ்வேர்ட் குடுத்துட்டோம். குடுத்துட்டு வந்து கேப்ச்சா கோடு குடுக்கணும். கேப்ச்சா குடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இத பாருங்க சக்சஸ்ன்னு வந்துடுச்சு. இத வந்து நீங்க ஃபோன்லயே வந்து கூகுள் சேவ் குடுக்கணும்னா குடுத்துக்கலாம். இல்ல வேண்டாம்னா வேணாம். ஓகேவா? இப்போ வந்து நம்மளுக்கு வந்து சர்வீஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு எதுவுமே இருந்திருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த செட்டிங்ஸ்லாம் ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அது வந்து கிளியரா பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா, இப்போ நம்ம வந்து ஆன்லைன்லயே வந்து நம்ம வந்து என்னென்ன பண்ணணுமோ, இந்த சர்டிஃபிகேட் இப்போ குடுத்துருக்காங்க பாருங்க. ஜெனரேட் கிரேட்டர் த சென்னை கார்ப்பரேஷன், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், சென்னை மெட்ரோ சப்ளை. ஸோ இந்த மாரி நெறைய டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கு. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ட கிளிக் பண்றோம்னா, நம்பளுக்கு வந்து இதில வந்து குடுத்துருக்க வந்து நம்ம என்னென்ன பார்க்கணுமோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இ-சேவை இ-சேவை நம்பர் வந்து நம்ம ரிஜிஸ்டர் நம்பர் வந்து ஒரு யூசர் நேம், பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? நம்ம சிட்டிசன் போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம பர்சனலாவே என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும், என்னென்ன கவர்மெண்ட் சர்வீசஸ்ல என்னென்ன இருக்கோ, நம்மளே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ நெறைய பேர் ஷேர் பண்ணுங்க. நெறைய பேரு இந்த வீடியோ பார்க்கறது மூலியமாக அவங்களும் வந்து கிரியேட் பண்ணிட்டு, அவங்களும் பயனடைவாங்க. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.